ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்தியா சோதனை செய்ய போகும் மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய C2 சர்ஃபேஸ் மிசைல். உலகத்தின் மிக முக்கியமான ஒரு நாட்டிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்யவிருக்கும் பிரம்மாஸ், ஆஸ்ட்ரா மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகள். அபுதாபியில் திடீரென காணாமல் போன மிக முக்கியமான ஒரு இஸ்ரேலிய ராபி. இவர் ஈரானால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு இதற்கான தேடுதல் உளவு வேட்டையை மிகவும் துரிதமாக ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்தியா சோதனை செய்ய போகும் மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய கடலில் இருந்து தரையில் இருக்கும் இலக்குகளை, டார்கெட்டுகளை தாக்கக்கூடிய மிக ரகசியமான ஒரு ஏவுகணை. இந்தியாவின் வங்காள பெருங்கடலில் இந்த அதிநவீன C2 சர்ஃபேஸ் மிசைல் வரக்கூடிய 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் சோதனை செய்யப்பட உள்ளது. உங்க எல்லாருக்குமே தெரியும், சென்ற வாரம் இந்தியா செய்த ஹைப்பர்சானிக் கிளைடிங் வெஹிக்கிள், அது இதுவரை ஹைப்பர்சானிக் ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்ற மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு இந்தியா ஆளானது. அப்படி ஒரு பெரிய சோதனைக்கு பிறகு இந்த வார இறுதியில் நடத்த போகும் சோதனை மிக முக்கியமான சோதனையாக, இந்தியாவின் எதிரி நாடுகளுக்கு சற்று அச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த சோதனையாக இது பார்க்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், இது ஒரு SLMB, அதாவது சப்மரைன் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைலாக இருக்கலாம், அல்லது SLCM சப்மரைன் லான்ச்ட் க்ரூஸ் மிசைலாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. K-15 சாகரிகா ஏவுகணை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் சுமக்கக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணை பூஸ்டர் இல்லாமலேயே 1500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை. இதனுடைய மொத்த டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் டீடைல்ஸ் உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்பட வைக்கும். அதை கண்டிப்பாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி, இந்த மொத்த உலகத்தையே ஏமாற்றி, அதிலும் முக்கியமாக அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற நாடுகளை ஏமாற்றி அவர்களுடைய ஆயுதங்களை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யக்கூடிய ஒரு சில நாடுகளின் மத்தியில் இந்தியா மட்டும் ஏன் வெப்பன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்வது கிடையாது? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு எப்பவாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த K-15 சாகரிகா கூட ஒரு அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய ஆல்மோஸ்ட் 300 கிலோகிராம் வார்ஹெட் ஏந்தக்கூடிய அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை. எனவே இந்த மாதிரியான ஆயுத கலெக்ஷன் பற்றி கேட்கும்போது, இந்தியாவிடம் என்னென்ன அணு ஆயுதங்கள் உள்ளது? உலகில் எந்த எதிரியுமே நெருங்க முடியாத அளவுக்கு இந்தியாவிடம் அணு ஆயுதம் இருப்பது உண்மையா? அது மறைக்கப்படுகிறதா? ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதா? இந்தியாவின் அணு ஆயுதத்திற்கும் இந்தியாவின் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? இந்தியா ஏன் தற்போது மிகப்பெரிய போர் சூழலில் இருக்கும் இஸ்ரேல் நாடு போன்ற ஒரு அணு ஆயுத கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்ற அனைத்து கேள்விகளுக்கான பதிலை நாம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஒரு இந்திய பிரதிநிதி என்ற பெயரில் இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்றைய ஆயுத உலகில், முக்கியமாக நவீன ஆயுதங்கள் அதிகரித்து உலகம் முழுவதுமாக போர் மோதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இன்றைய உலகத்தில், சைனா போன்ற ஒரு சில நாடுகளில் மொத்த ஆயுதமுமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து தயாரிக்கப்பட்டது. நம்ம சேனல்ல புதியதாக வீடியோஸ் பார்க்கிறவங்களுக்கு சொல்றேன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்பது, அதாவது ஒரு நாட்டிடமிருந்து மிகவும் மேம்பட்ட ஆயுதங்களை, முக்கியமாக போர் விமானங்கள், ஏவுகணைகள், பீரங்கிகள் போன்ற மேம்பட்ட ஆயுதங்களை வாங்கி, இன்றைய சூழ்நிலையில் ட்ரோன்ஸ் கூட சொல்லலாம், அந்த ஆயுதங்களை பிரித்து அது எப்படி அசம்பிள் செய்யப்பட்டுள்ளதோ, அதில் என்ன தொழில்நுட்பம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதே முறையை பயன்படுத்தி தனது நாட்டுக்காக, தனது நாட்டின் இராணுவத்திற்காக ஆயுதங்களை அப்படியே காப்பி செய்து தயாரிப்பது. பெயிண்டிங் கலர் மட்டும் இவர்களுடையதாக இருக்கும். ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற நாடுகளிடமிருந்து இப்படி பல ஆயுதங்களை வாங்கி தன்னுடைய மொத்த படையின் ஆயுதங்களை கட்டி எழுப்பியுள்ளது சைனா போன்ற ஒரு சில நாடுகள். ஆனா நம்ம இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி, இந்தியா மட்டும் ஏன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து மேம்பட்ட ஆயுதங்களை பெருக்க முயற்சி செய்யவில்லை? இதற்கான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியர்கள் வயல் வரப்பு கலாச்சாரத்தில் பெயர் பெற்றவர்கள். இந்தியர்களாகிய நாம் எப்போதுமே மற்றவர்களின் அறிவு சார்ந்த சொத்துரிமைகளை மதிக்கும் ஒரு நல்ல நாடு என்ற நல்ல பெயர் உலகம் முழுவதுமாக நம்ம எல்லாருக்குமே உண்டு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நல்ல பெயர், இந்த மகத்தான ஒரு புகழ், இந்தியா உலகின் மிக சக்தி வாய்ந்த ஆயுத உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆயுதங்களை வாங்கவும்
பெரிய டாப் லைன் ஏற்றுமதி ஆயுதங்களை சுலபமாக வாங்கவும் இது நம்மை அனுமதிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா, இஸ்ரேல், மேற்கு ஐரோப்பா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு எந்த வகையான ஆயுதங்களை கொடுக்கவும் தயார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியாவின் சொந்த பாதுகாப்பு தொழில்கள், ஆயுதங்கள் நிறுவனங்கள் நமக்கு தேவையான ஆயுதங்களின் சுமார் 55 முதல் 60% நமது நாட்டிலேயே தயாரிக்கிறது. மேலும் இந்தியா முதல் முறையாக உலகின் ஆயுத ஏற்றுமதி செய்யும் பல நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து முன்னேற ஆரம்பித்து விட்டது. எனவே இந்தியா நமது நாட்டிலேயே இருக்கக்கூடிய பாதுகாப்பு நிறுவனங்களால் மிகவும் திறமையான, சக்தி வாய்ந்த அல்லது போட்டி ரீதியாக முன்னேறிய ஆயுதங்களை உற்பத்தி செய்ய, எந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியவில்லையோ அந்த ஆயுதங்களை மட்டுமே மற்ற நாடுகளிடமிருந்து வாங்கும் நிலை நமது நாட்டுக்கு வந்துவிட்டது. அப்படி ஒருவேளை வாங்கினாலும் கூட அந்த ஆயுதங்களை மாடிஃபை செய்து அப்கிரேட் செய்வதற்கான லைசன்ஸையும் தனியாக பணம் கொடுத்து வாங்குகிறது. அந்த ஆயுதங்களின் டிசைன்ஸ் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆக்சஸ் செய்வதற்கு, அணுகுவதற்கு, பயன்படுத்துவதற்கு அந்த ஆயுதத்தின் ஒரிஜினல் டெவலப்பர் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு ஒரு பெரிய நியாயமான விலையை கொடுத்து அதை வாங்குகிறது. உதாரணமாக HS-748 ஸ்டால் விமானம், ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் AEW அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விமானங்கள், ஸ்கார்பி நீர்மூழ்கி கப்பல், ரஃபாலே போர் விமானங்கள், சுகாய்சு MKI என எல்லா ஆயுதங்களுக்குமே இந்தியா ஸ்பெஷல் டிசைன் லைசன்ஸுக்கான பணம் எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துள்ளது. ஆனாலும் அதையெல்லாம் காப்பி அடித்து நம்ம நாட்டில் எந்த ஆயுதங்களுமே செய்யப்படவில்லை. இந்தியா மற்ற நாடுகளின் அறிவு சார்ந்த சொத்துக்களை திருடுவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. ஏன்னா திருடு என்பது நம்ம ரத்தத்தில் கிடையவே கிடையாது. சைனா போன்ற நாடுகள் செய்வது அங்கீகரிக்கப்படாத ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அது மிகவும் நுணுக்கமான ஒரு ஹைடெக் திருட்டு. ஆனால் இந்த நாடுகள் போல அல்லாமல் நமது நாடு இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற நட்பு நாடுகளின் உதவியுடன் நமது நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் வேகமாக வளர்த்து வருகிறது. அது மட்டுமல்ல, அதிகமான ஆயுதங்களை உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்தியா வருடாந்திர விற்பனையில் பல பில்லியன் டாலர் அளவில் ஆயுத ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் குழுவில், அந்த கிளப்பில் நுழைந்து விட்டது. எனவே இந்தியா தவறான முறையில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக எத்திக்ஸ் இல்லாத ஒரு நாடாக மற்ற நாடுகளின் தொழில்நுட்பத்தை திருட வேண்டிய தேவை கிடையாது. திருடுவதற்கு பதிலாக நாம மடிந்து போகலாம். இந்த கொள்கைகள் இந்தியாவுக்கு நல்ல மரியாதையையும் நல்ல பெயரையும் சம்பாதித்து, உலக அளவில் சம்பாதித்து தந்துள்ளது. இது கண்டிப்பாக தொடரும். உங்களுக்கு தெரியுமா, இந்தியா அந்த பிரிட்டிஷ் மக்களிடமிருந்து சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே அணு ஆயுதம் தயாரிப்பது பற்றி யோசனை செய்தது. இது யாருக்கு தெரியும்? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு அந்த திட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு என்று வரலாறு சொல்லுது. அது ஒரு பெரிய டாபிக். இந்தியா 1947ஆம் ஆண்டிலிருந்தே அணுசக்தி ஆயுதத்தை ஆராய்ச்சி செய்ய தொடங்கிவிட்டது. இந்த பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரம் பெறுவதில் பல சிக்கல்கள் இருந்த போதிலும் கூட சுதந்திரத்திற்கு பிறகு ஆல்மோஸ்ட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்து, இன்னும் பல லட்சம் மக்கள் காயமடைந்து, புதிதாக சுதந்திரம் அடைந்த நாட்டை இரண்டாக பிரித்து பாகிஸ்தான் என்ற ஒரு நரகத்தை உருவாக்கிய உடனே, அது நடந்த அடுத்த நிமிடமே ஒரு போர் உட்பட பல சிக்கல்கள் இருந்த நேரத்திலேயே இந்தியா அணு ஆயுத தயாரிப்பில், அந்த ஆராய்ச்சியில் பல முன்னேற்றங்களை கண்டது. பின்பு 1974ஆம் ஆண்டில் இந்தியா தனது ஸ்மைலிங் புத்தா என்ற சோதனை மூலம் அணுசக்தி நாடுகளின் ஒரு எலைட் கிளப்பில் அதிகாரப்பூர்வமாக நுழைந்தது. இந்தியா தனது சோதனையை PNE அப்படின்னு சொல்லுவாங்க, பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அல்லது அமைதியான ஒரு அணுகுண்டு வெடிப்பு என்று அழைத்தது. நம்மில் அதிகமான பேருக்கும் தெரியவே தெரியாது, அந்த அணுகுண்டு சோதனையின் சக்தி ஆல்மோஸ்ட் 12 to 15 கிலோ டான்ஸ் வரம்பில் இருக்கும் என்று அந்த காலத்திலேயே மதிப்பிடப்பட்டது. அது ஜப்பானில் வெடித்த ஹிரோஷிமா அணுகுண்டு சக்தியின் அளவை விட அதிகம் என்று சொல்லப்பட்டது. இந்தியா அனைத்து வகையான பொருளாதார தடைகள், அதாவது சாங்ஷன்ஸ், லெக்சர்ஸ் அண்ட் மாரல் ஹெக்டரிங் அப்படின்னு எல்லா கொடுமைகளையும் சந்தித்தது. பல ஆண்டுகள் பிரிட்டிஷ் அரசால் ஆளப்பட்ட பிறகு சற்று தலை தூக்கி உலகில் வளரும் நாடாக மாறலாம், நாட்டின் பாதுகாப்பை அதிகப்படுத்தி ஒரு நிலையான பொருளாதாரத்தை நமது நாட்டில் கொண்டு வரலாம் என்று ஆசைப்பட்ட ஒரு நாட்டுக்கு பொருளாதார தடைகள். ஆனால் இந்தியா, நாங்கள் எந்த விதமான, அதாவது NPT போன்ற ஒரு ஒப்பந்தத்தில் ஒருபோதுமே கையெழுத்திடவில்லை என்றும், அணு ஆயுதங்களை உருவாக்கவும் சோதிக்கவும் முழு சட்டமான உரிமை எங்களுக்கு உண்டு என்று சொல்லி உலக அளவில் வாதாடியது. அது மட்டுமல்ல, மற்ற அணுசக்தி நாடுகள் ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் என இந்த 3 நாடுகளை தவிர உலகத்தில் இருக்கும் அனைத்து அணுசக்தி கொண்ட நாடுகளும், முக்கியமாக அமெரிக்காவும் சைனாவும் இந்தியாவை எதிர்த்து
போலியாக நாடகமாடியது, தேவையில்லாத விமர்சனத்தை உலகத்தில் முன்வைத்தது, பாசாங்கு செய்தது. அவர்களே ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள். தரைப்படை, ஆகாயப்படை, கடற்படை என அனைத்து படைகளிலும் அணு ஆயுதங்களை சோதனை செய்து தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். மேலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பனிப்போரின் போது அவர்கள் ஒருவருக்கொருவர் இலக்கு வைத்திருந்த ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் மொத்த உலகத்துக்குமே தெரிந்த விஷயம். எனவே இந்தியா பயப்படவில்லை. இந்தியா தொடர்ந்து அணு ஆராய்ச்சியில் முன்னேறி சென்று கொண்டே இருந்தது. 1998ஆம் ஆண்டில் நமது வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் அதிகரித்து வரும் எதிரிகளின் திருட்டுத்தனங்களுக்கு, அந்த நாடுகளின் ஆக்கிரமிப்பு எண்ணங்களுக்கு, உணர்வுகளுக்கு பதில் கொடுக்கும் வகையில்தான் இந்தியா தொடர்ந்து 5 அணு ஆயுதங்களை சோதித்தது. அது தெரியுமா? தற்போது இந்தியா சோதனை செய்வது எல்லாமே நவீன நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அணு ஆயுதங்கள் அல்லது அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணைகள். இந்த ஆயுதங்கள் எல்லாமே இந்தியாவின் நிலம், கடல் மற்றும் ஆகாய படைகளின் மத்தியில் இந்த அணு ஆயுதங்கள் பரவியுள்ளது. மேலும் இந்த ஆயுதங்களின் பிளாட்ஃபார்ம், அது உருவாக்கப்பட்ட தளம் மற்றும் தொழில்நுட்பம் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்தது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு லெவல்ல கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள். புதிய ரஃபாலே போர் விமானத்தில் பயன்படுத்த உருவாக்கப்பட்ட 12 to 25 கிலோடான் ஈல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அழிக்கும் சக்தி இருக்கக்கூடிய ஃபிஷன் அணு ஆயுதங்கள் இந்தியாவிடம் உள்ளது. பூஸ்டட் ஃபிஷன் மற்றும் தெர்மோ நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் போன்ற பறக்கும் தட்டு வடிவம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கூட அணு ஆயுதங்கள் அதிகபட்சம் சுமார் 50 கிலோடான் ஈல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடிய தெர்மோ நியூக்ளியர் ஆயுதங்கள் இந்தியாவில் உள்ளது. ஃபிஷன், ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன் என ட்ரிபிள் ரியாக்ஷன் டிசைன் அடிப்படையில் 200 முதல் 300 கிலோடான்ஸ் ஈல்ட் சக்தி இருக்கக்கூடிய தெர்மோ நியூக்ளியர் வடிவமைப்பு கொண்ட அணு ஆயுதம் இந்தியாவிடம் உள்ளது. இதனுடைய அழிவு மொத்த உலகத்தையும் அழிக்க முடியும். இந்த அணு சக்தி தான் இந்தியாவின் அக்னி சீரிஸ் ஏவுகணைகளில் தற்போது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் அரிஹிந்த் கிளாஸ் சப்மரைனில் பயன்படுத்தப்பட்ட ஹைலி பூஸ்டட் தெர்மோ நியூக்ளியர் அணு ஆயுதங்கள், அதாவது இந்தியாவின் ஒவ்வொரு நீர்மூழ்கி கப்பலும் 12 K-15 சாகரிகா அணு ஏவுகணைகளை நிலைநிறுத்தி தாக்க முடியும். ஆக மொத்தம் இந்தியாவின் தரை, கடல் மற்றும் விமானப்படைகளில் இப்போது சுமார் 200க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச அணு ஆயுத பட்டியலில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பாக உண்மை கிடையாது. இந்தியாவிடம் கண்டிப்பாக அதைவிட அதிகமான அணு ஆயுதங்கள் உண்டு. இந்த அக்னி 5 பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் இந்தியா சைனா முழுவதுமாக, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் ஒரு சில பகுதிகளையும் நேரடியாக தாக்க முடியும். நாம சந்தேகப்படுவது போலவே நம்ம பல வீடியோக்களில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த இந்தியாவிடம் இருக்கக்கூடிய 8000 கிலோமீட்டர் தூரம் தாக்கும் அணு ஆயுதம் இருப்பது என்பது உண்மை என்றாலும், பயன்படுத்தப்பட்டால் உலகில் எந்த இலக்கையும் தாக்க முடியும். ஏன், அமெரிக்காவையும் தாக்க முடியும். அதுக்கு தேவை வருமோ வராதோ அது வேற விஷயம். இந்தியாவின் அனைத்து அணு ஆயுதம் பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் என்ற முறையில், இந்த எவிடன்ஸ் திறந்த ஆதாரங்கள் என்ற அடிப்படையில் உலகம் முழுவதுமாக பார்க்க முடியும். அப்படியானால் இந்தியாவில் இன்னும் இதில் வெளிப்படுத்தப்படாத அதிகமான அணு ஆயுதங்கள் மற்றும் அமைப்புகள் இருக்க முடியும் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை, ஒரு விஷயம். இந்தியாவிடம் அது எல்லாத்தையுமே விட்டுருங்க, நம்ம நாட்டில் இந்தியாவிடம் போதுமான புளூட்டோனியம் மற்றும் ரியாக்டர் கிரேட் அணு ஆயுத புளூட்டோனியம் அதிகமாக உள்ளது. உலகத்தில் எந்த நாட்டிடமுமே இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளது. இது இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் சப் கிலோடான் ஆயுதங்கள் உட்பட 1000க்கும் அதிகமான அணு ஆயுத வார்ஹெட்ஸ் இந்தியாவால் தயாரிக்க முடியும். இந்தியா தனது ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான தயாரான நிலையில் வைத்துள்ளதா, அல்லது அனைத்து அணு ஆயுதங்களையும் சரியான பாதுகாப்பு கருதி தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டுள்ளதா என்ற உண்மை யாருக்குமே தெரியவில்லை. உலகத்தில் பல நாடுகள் அதை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இந்தியா மிகவும் நியாயமான முறையில் இந்த விவரங்களை, ரகசியங்களை கவனமாக பாதுகாக்கிறது. இந்த அனைத்து ரகசிய புள்ளிகளை இணைத்து பார்த்தால், இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்தியா நியாயமாக ஆனால் அதிகமான அணு ஆயுதங்களை வைத்துள்ளது. தேவைப்பட்டால் இன்னும் நூற்றுக்கணக்கான அணு ஆயுதங்களை வேகமாக தயாரிக்கும் சக்தியும் கச்சா பொருளும் இந்தியாவுக்கு உண்டு, இந்தியாவிடம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி உள்ளது. ட்ரையாட் டெலிவரி சிஸ்டம் என மிக முக்கியமான அணு ஆயுத சக்தியும் நமது நாட்டில் இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு தற்போது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, முதலில் நாங்க அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டோம் என்ற பாலிசி உள்ளது. அது கண்டிப்பாக மாற வேண்டும்.
வெளிப்படையாக இந்த வாரம் ரஷ்யா அறிவித்தது போலவே இந்தியா தனது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை மாற்றுவதாக உலக அளவில் அறிவிக்க வேண்டும். இந்தியாவின் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசிக்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பாகிஸ்தான் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லாத, சரியான மூளை வளர்ச்சி இல்லாத தீவிரவாத நாடு. அவன் ஒரு சரியாக யோசிக்க தெரியாதவன் என்பதால் அவன் ஏற்படுத்தும் ஒவ்வொரு முட்டாள்தனமான எரிச்சலுக்கும் நாம பதிலடி கொடுக்க முடியாது. அப்படி பதிலடி கொடுத்தாலும் அந்த பதிலடிக்கு அணு ஆயுதம் பயன்படுத்த முடியாது. எனவேதான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. ஆனால் அப்படி ஒரு கொள்கை இந்தியாவுக்கு தற்போது தேவையில்லை. அவனை குறிப்பிட்ட எல்லையில் வைத்துக்கொள்ள, ஒரு பவுண்டரிக்கு மேல அவனால மேல வர முடியாத அளவுக்கு அவனை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வைத்துக்கொள்ள, எல்லையில் வைத்துக்கொள்ள, அவனுக்கு செக் வைப்பதற்கு இந்தியாவிடம் அவனுக்கு போதுமான சிறிய சிறிய ஆயுதங்கள் பல ஆயிரக்கணக்கில் உள்ளது. அந்த ஆயுதங்களை அப்பப்போது பயன்படுத்தி அவனை பயமுறுத்த வேண்டும். தேவைப்பட்டால் இந்தியா அணு ஆயுதம் பயன்படுத்தும் என்றும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி இந்தியாவில் இனிமே இல்லை என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். இதற்கு இன்றைய உலகில் சிறந்த உதாரணம் இஸ்ரேல். சிறிய நாடு, 100க்கும் அதிகமான அணு ஆயுதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலை எந்த பெரிய எதிரியுமே சீண்டுவதே கிடையாது. அதற்கான காரணம் தற்போது இஸ்ரேலில் நடக்கும் போரை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த சாகரிகா, இந்த ஏவுகணையின் சக்தியை நீங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய நீளம் ஆல்மோஸ்ட் 5.6 மீட்டர்ஸ், 5.6 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. இதனுடைய வெயிட் ஆல்மோஸ்ட் 975 கிலோகிராம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏவுகணையால் தூக்க முடிகிற வார்ஹெட் கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் 300 கிலோகிராம் எடையுள்ள வார்ஹெட்டை கூட தூக்கி கொண்டு போக முடியும். இதனுடைய ஸ்பீட் எவ்வளவு தெரியுமா? அப்ராக்சிமேட்லி 864 to 1000 கிலோமீட்டர் பெர் அவர். ஒரு மணி நேரத்திற்கு 1000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணை GPS அண்ட் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறது. வித் அன் ஆக்டிவ் ரேடார் சீக்கர் ஃபார் டெர்மினல் கைடன்ஸ். இப்படி இந்த ஏவுகணையால் சீ ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கடலுக்கு மேலேயே, அந்த தண்ணிக்கு மேலேயே பறக்கக்கூடிய சக்தி கொண்டது. டெரைன் ஹக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சீ ஸ்கிம்மிங் அண்ட் டெரைன் ஹக்கிங் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, கடலுக்கு மேலேயே தண்ணியை தொடாமலேயே பறக்க முடியும். அப்படி பறக்கும்போது யாராலையுமே டிடெக்ட் பண்ண முடியாது, இன்டர்செப்ட் பண்ண முடியாது. உலகத்தில் எந்த சக்தி வாய்ந்த ரேடாராலையும் கடலுக்கு தண்ணிக்கு மேலேயே பறக்கக்கூடிய இந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இதனுடைய வார்ஹெட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? 2 வகையான வார்ஹெட் இதுல டிப்ளாய் பண்ணலாம். ஒன்று இந்த பங்கர் பஸ்டர் ப்ரிசைஷன் கம் பிளாஸ்ட் வார்ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பெரிய ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ், பெரிய பெரிய பங்கர்ஸை கூட அழிக்கக்கூடிய வார்ஹெட்டையும் இதில் நம்ம லான்ச் பண்ணலாம், டிப்ளாய் பண்ணலாம். பிளாஸ்ட் வார்ஹெட் உள்ள வார்ஹெட்டையும் இந்த ஏவுகணையில் டிப்ளாய் பண்ண முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஏர்பெஸ்ட் வார்ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசைன்டு ஃபார் ஏரியா எஃபெக்ட் அகெயின்ஸ்ட் சாஃப்ட் டார்கெட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய டார்கெட்ஸை கூட மிகவும் நுணுக்கமாக, துல்லியமாக, ப்ரிசைஷன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முறையில் கூட தாக்க முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரஷ்யா உக்ரைனில் பல 100 ஏவுகணைகளை பல 100 இலக்குகளை நோக்கி தாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த மல்டி ஏரியல் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்னைக்கு ரஷ்யா தாக்கிக்கிட்டு இருக்கு. நார்த் கொரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்ட ஏவுகணைகள் இன்னைக்கு உக்ரைனில் பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. நீங்க பாருங்க, நார்த் கொரியாவிலிருந்து வீரர்களும் ஏவுகணைகளும் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதற்கு பதிலாக சன்மானமாக ரஷ்யா நார்த் கொரியாவுக்கு என்ன கொடுத்திருக்கு தெரியுமா? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். சவுத் கொரியா இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. வடகொரியா கொடுத்த ஆயுதங்களுக்கும் ஏவுகணைகளுக்கும் படை வீரர்களுக்கும் சன்மானமாக பதிலடியாக ரஷ்யா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு கொடுத்திருக்கு. A week of massive changes in Ukraine war and why they all matter. ஒரே வாரத்தில் உக்ரைன் போர்ல எல்லாமே மாறிடுச்சு மை ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து ஒரு சில பகுதிகளை, ஒரு குறிப்பிட்ட அந்த கர்ஸ்க் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தை உக்ரைன் ஆக்கிரமித்திருந்தது ஞாபகம் இருக்கா? அவர்கள் ஆக்கிரமித்திருந்த பகுதியில் 40% பகுதியை திருப்பியும் உக்ரைன் இழந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆல்மோஸ்ட் 1376 ஸ்கொயர் கிலோமீட்டர் உக்ரைன் ஆக்கிரமித்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதுல 800 ஸ்கொயர் கிலோமீட்டரை திருப்பியும் ரஷ்யா எடுத்தாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா டு கண்டினியூ மிசைல் டெஸ்ட் இன் ஃபியூச்சர் டு ஸ்ட்ரெங்தன் இட்ஸ் ஆர்மரி. தொடர்ந்து இந்தியாவை பற்றி ஒரு சில
விமர்சனங்கள் உலக அளவில் முக்கியமாக இந்த பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐநா சபையில் இவர்கள் பேசக்கூடிய ஒரே பேச்சு இதுதான். ஆனால் இந்தியா இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்தியா இதுவரை சோதனை செய்தது மட்டும் கிடையாது, தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கில் ஸ்டாக் பைல உருவாக்கக்கூடிய அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை சோதனை செய்யும் அப்படின்னு இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. இந்தியாவும் ஜப்பானும் மிலிட்டரி ஹார்ட்வேர் தயாரிக்கிறதுக்காகவே ஒரு புதிய அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இந்த ஆயுத சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளை செய்வதில் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. இப்போ அங்கே ஆட்சி மாற்றம் வந்த காரணத்தினால உடனடியாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு இன்னைக்கு இந்தியாவும் ஜப்பானும் உலக அளவில் தன்னுடைய எதிரிகளை படித்து அவர்களுக்கு ஏற்றாற் போல மிலிட்டரி ஹார்ட்வேர் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. இன்னொரு மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆகாயத்திலேயே போர் விமானங்களுக்கு இந்த எரிவாயு நிரப்புவாங்கல்ல, இந்த ரீஃபியூவலிங் டெக்னாலஜி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜியில் இந்த ஏர் டு ஏர் ரீஃபியூவலிங் செய்கிற டெக்னாலஜியில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு அக்ரிமெண்ட் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னா சைனாவை டேக்கிள் பண்ணுறதுக்காகவே இவங்க ரெண்டு பேரும் போட்ட திட்டம் இது. ஏர் டு ஏர் ரீஃபியூவலிங் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா நாடுமே எந்த பெரிய விமானப்படையை வைத்திருந்தாலும் இது ஒரு மிக முக்கியமான ஸ்கில் செட், மிக முக்கியமான ஒரு ரிக்குவயர்மெண்ட். அதை இந்தியாவுக்கு அதிகமான அளவில் ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த அக்ரிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இஸ்ரேல் செய்தி கொஞ்சம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபாட் ராபி அப்படிங்கிற அந்த குழுவை சார்ந்த ஒரு ராபி, ஒரு பாதிரியாரை அபுதாபியில் இருந்தவரை காணோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இஸ்ரேல் இது எப்படி நம்புதுன்னா, இவரை ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் உளவு அமைப்பு ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஃபாலோ பண்ணி ஒன்றில் கிட்னாப் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா கொலை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்பு சொல்லியிருக்கு. மொசாட் அமைப்பு மிகப்பெரிய ஒரு தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு இந்த சபாட் ராபி கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருப்பது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. யூதர்களின் உயிரின் விலை என்பது அப்படித்தான். பொதுவாகவே நீங்கள் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு போராக இருந்தாலும் சரி, ஒரு மிலிட்டரி ஆபரேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு 1000 ஹமாஸ் இறக்கும் போதோ அல்லது ஒரு 1000 ஹெசபல்லா தீவிரவாதி இறக்கும் போதோ இல்லாத கவலை ஒரே ஒரு யூதன் இறக்கும் போதோ அல்லது ஹாஸ்டேஜாக தூக்கிட்டு போகும்போதோ இஸ்ரேல் கொடுக்கிற பதிலடியும் சரி, இஸ்ரேல் செய்கிற தாக்குதலும் சரி, இஸ்ரேல் செய்யக்கூடிய பழிவாங்கும் அட்டாக்கும் சரி, எல்லாமே கொடூரமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த சபாட் ராபி உங்களுக்கு தெரியுமா, உலக அளவில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு பல வகையில் மொசாட் என்பது பல ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சு அவர்களை பாதுகாக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அதனால தான் அபுதாபியில் ஒரு சபாட் ராபி கடத்தப்பட்டிருப்பாரோ அல்லது கொல்லப்பட்டிருப்பாரோ அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் தான். ஆனால் நடந்திருக்குமோ அப்படிங்கிறத இஸ்ரேலால் ரொம்ப சுலபமாக ட்ராக் பண்ண முடியுது. ரேலிஸ் ஸ்ட்ரெஸ் வின்டர் டேஞ்சர்ஸ் டு ஹாஸ்டேஜஸ். குளிர்காலம் வரப்போகுது, அதனால ஹமாஸால் அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்க முடியாது, ஒழுங்கான துணிகள் கொடுக்க முடியாது. எனவே இந்த குளிர்காலத்தில் ஹமாஸ் வைத்திருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டேஜஸ்க்குமே பாதிப்பு, அதாவது டேஞ்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பி இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரேசில் நாட்டுக்கு ஒன் ஆஃப் த பவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸில் இருக்கக்கூடிய பிரேசில் நாட்டுக்கு இந்தியாவின் ஆகாஷ், இந்தியாவின் ஆஸ்ட்ரா, இந்தியாவின் பிரம்மாஸ் 3 ஆயுதங்களையுமே, இந்தியாவின் மிக முக்கியமான ஏவுகணைகள், இந்த 3 ஏவுகணைகளையுமே இந்தியா சேல் பண்ண போகுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிடம் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளும் சரி, அணு ஆயுத சம்பந்தப்பட்ட விவரங்களும் சரி, இந்தியாவின் நோ யூஸ் பாலிசி, அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் சரி, இந்தியா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து, ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி திடீர்னு ஒரே ஒரு வாரத்தில் எல்லா கோணத்திலிருந்தும் அதனுடைய வீரியம் மாறிடுச்சு, இஸ்ரேலில் தற்போது நடக்கக்கூடியது என்ன, தொடர்ந்து லெபனனில் இஸ்ரேல் தாக்கிக்கிட்டே இருக்கு, அங்கே சாவு எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள். இந்தியாவின் நோ யூஸ் பாலிசி பற்றி, அணு ஆயுத நோ யூஸ் பாலிசி பற்றி, இந்தியா முதலில் அணு ஆயுதம் பயன்படுத்தி தாக்காது அப்படிங்கிற கொள்கையை, நிபந்தனையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இந்தியா மாற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அப்படி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். உடனடியாக பார்த்து அப்டேட்டாக இருக்க முடியும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க, my dear friends, because it's very, 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 very important. Thank you.